வெல்கம் டு poojasri கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, உப்பு, தண்ணீர், நல்லெண்ணெய், தேங்காய் துருவல், எள்ளு, வெல்லம், நெய், ஏலக்காய் பொடி. ஃபர்ஸ்ட் அரிசி மாவை நம்ம எவ்வளோ வேணுங்கிறத மெஷர் பண்ணிக்கணும். நான் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சிம்ல வச்சு மாவை நல்லா வறுத்துக்கணும். மாவு சூடேறிடுச்சு, போதும். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், 1 பிஞ்ச் உப்பு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இதை நம்ம ஃபர்ஸ்டே இப்படி நல்லா கலந்துட்டு நம்ம இதை வேக வைக்கும் போது ஈஸியா இருக்கும். அந்த சின்ன சின்ன லம்ஸ்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டா இருக்கணும். மாவு ரெடி பண்ண பிறகு அந்த கடாயிலேயே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா. இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை அதில் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அனல் ஜாஸ்தியா வச்சிடக்கூடாது, சிம்லேயே பண்ணுங்க. நல்லா திரண்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அல்வா மாதிரி வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா தொட்டு பார்த்தா தெரியும். கையில ஒட்டாம இருந்தா மாவு ரெடின்னு அர்த்தம். அதை வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சமா அந்த நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். தேங்காய் பூர்ணம் செய்யறதுக்கு வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஹீட் ஆனதும் வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்க கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன். 1 கப் தேங்காய் பூ அதுவும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகணும். தேங்காய் பார்த்தீங்கன்னா வறுக்கும்போது நல்ல வாசமா இருக்கும். நல்லா வறுத்த பிறகு அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க அந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி தட்டி சேர்க்கறத விட இந்த மாதிரி தூளா போட்டீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்த வாட்டி நல்லா அது கொதிச்சு வரும்.
அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த தேங்காய் பூரணம் ஆற வைக்கணும். ஆறுனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கையில் உருண்டை பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்துடும். அதை ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மாவுக்குள்ள ஸ்டஃபிங்க்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பூர்ணம் ரெடி. இது பார்த்தீங்கன்னா மோல்டு. அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு லாக் பண்ணிவிட்டு இதை ஒரு குட்டி பால் மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக ஓரங்களை எல்லாம் நம்ம ப்ரெஸ் கொடுத்தோம்னா அது நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பூரணத்தை சேர்த்துக்கணும். உள்ள நல்லா தள்ளி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு, அதுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு லாஸ்டா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதை சீல் பண்ணணும். சீல் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் கழிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அழகான அந்த கொழுக்கட்டை ஷேப் வந்து கிடைச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இது இன்னொரு மெத்தட். இது பார்த்தீங்கன்னா இந்த மோல்டுலையும் நம்ம செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு சைடும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு சென்டரில் அந்த தேங்காய் பூரணத்தை வைக்கணும். சென்டரில் வச்சுட்டு அதை லாக் பண்ணுங்க. லாக் பண்ணி நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகா நம்மளுக்கு கொழுக்கட்டை எண்ணெயோட ஷேப்ல கிடைச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு இப்படி விதவிதமா செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. விநாயகருக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல குக் பண்ணணும், வேக வைக்கணும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு வாட்டிக்கு ஒரு 5 to 8 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிரும். இப்ப நம்மளுக்கு சுவையான கொழுக்கட்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இது விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.